நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் உன் பாதத்திலே, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. கடவுளுடைய இரக்கம் நிறைந்த கரத்தில் நாம் நம்மை ஒப்புக்கொடுத்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று இறைவனுடைய இரக்கம் நமக்கும் அருளப்படுகிறது. நீதி தலைவர்கள் நூல்களிலிருந்து சிம்சோனின் பிறப்பு முன்னறிவிக்கப்படுகிற ஒரு வாசகத்தை நாம் இன்று முதல் வாசகமாக வாசிக்கிறோம். கடவுளுடைய திட்டத்தில் அநேகர் பயணித்தார்கள். சிம்சோன் என்கிற மனிதனும் கடவுளுடைய திட்டத்தில் பயணித்த ஒரு மனிதன். இவரைப் போலவே நாமும் கடவுளுடைய திட்டத்தில் பயணிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம். நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே, நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே. இன்று திருப்பாடல் 71 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே என்கிற வார்த்தை. கடவுள் நமக்கு செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து பார்க்கிற போது சிம்சோனுக்கு மட்டுமல்ல, நமக்கும் ஆற்றல் அளித்திருக்கிறார். இதை உணர்ந்த பிள்ளைகளாக இறைவனை புகழ்ந்து பாடுவோம். நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே, நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே. என் கடவுளே, பொல்லார் கையினின்று என்னை காத்தருளும் என்கிற வார்த்தையின்படி இன்று நாம் அநேகருடைய பொல்லாப்புக்கு உள்ளானவர்களாக மாறிப்போயிருக்கிறோம். காரணம், கடவுளுடைய கட்டளையை கடைபிடிப்பதனால், கடவுளுக்கு சான்று பகர்வதனால். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் பொல்லாரினுடைய சூழ்ச்சியில் சிக்க வைக்கப்பட்டிருந்தாலும், தீயவர்கள் உங்களுடைய எல்லா செயல்களையும் அவர்கள் கண்காணித்து கொண்டிருந்தாலும், அவர்கள் உங்களுக்கு எதிராக திட்டம் தீட்டியிருந்தாலும், அவர்கள் கையிலிருந்து உங்களை விடுவிக்கிறவர் நம் ஆண்டவர். ஆகவே இவரை துதித்து பாடி ஆராதிப்போம். நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே, நாளெல்லாம் நான் பேசுவது உமது
உமது பெருமையே. திருப்பாடலின் வரிகள் நமக்கு உரைக்கிறது, பிறப்பிலிருந்தே நான் உம்மை சார்ந்துள்ளேன். நம்முடைய வெற்றி என்பது நம்மால் நிகழ்த்தப்படுவது என்று நாம் பல நேரத்திலே நினைத்து கொண்டிருந்தாலும், நம்முடைய வெற்றிக்கு பின்னால் ஆண்டவர் இருந்து கொண்டே இருக்கிறார். அவரே நம்மை எல்லா தீமையிலிருந்தும் விலக்கி பாதுகாத்தவர். இதோ நம்மை வெற்றி பெற செய்தவர், நமக்கு வலிமை அளித்தவர். இந்த தெய்வமே என்னாலும் நான் உன்னோடு இருப்பேன் என்று வாக்குமொழிந்தவர். இதோ அவரே நமக்கு கற்பித்து, நமக்கு ஆற்றல் அளித்து, நமக்கு அவர் அந்த காரியத்தை செய்வதற்கான எல்லா நிலைகளிலும் ஆற்றலும் அளித்து வருகிறார். இந்த நல்ல தெய்வத்தை புகழ்ந்து பாடி ஆராதித்து போற்றுவோம். நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே. நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே. அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஆராதிக்கிறோம். ஈசாயின் கொழுந்தாக நம் மத்தியில் இறங்கி வந்த ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்தும் இந்த வேளையில் நாங்கள் உம்முடைய சாட்சியாய் என்னாலும் விளங்க, நாங்களும் ஈசாயினுடைய அந்த அடிமரத்திலிருந்து வெளிவந்த தளிரை போல ஒரு புதிய படைப்பை எடுக்க எங்களுக்கு ஆற்றல் அளித்தருளும். ஆமென். வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் என்றும் வாசம் செய்பவரே, உம்மை நம்பி வந்த யாவருக்கும் என்றும் நன்மைகள் செய்பவரே, உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே.